யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அந்த நம்மாழ்வார்ங்கிறவரு ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்றாரு, விவசாயி, இயற்கை விவசாயின்னு சொல்லிட்டு அவரு அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இயற்கை விவசாயத்துல புரட்சி பண்ணவராக அவரை காட்டிட்டு இருக்கிறாங்க. அவர் பேசுறதையும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அவர் சொல்றதுல பொதுவா பார்த்தீங்கன்னா, அவரு என்ன படிச்சாரு, எங்க படிச்சாருங்கிற ரெஃபரன்ஸோ, அது அவர் எங்க படிச்சு எங்கிருந்து எடுத்து அதெல்லாம் சொல்றாருங்கிறதோ எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவருடைய ஸ்பீச் எதுவுமே எந்த ஸ்பீச் கேட்டிங்கனாலும் ஏதோ இன்னொருத்தரை குறை சொல்லி அவரு தான் எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி பேசுறது, வரலாறை மறைச்சு பேசுறது நீங்க கவனிச்சிருப்பீங்க. வெள்ளைக்காரன் அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இந்தியாவை வந்து இது ஒண்ணுமில்லாம பண்ண நினைச்சிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரியே பண்ணுவார். அப்போ இந்தியாவை ஆள் நினைக்கணும், கைப்பற்ற நினைக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க வந்து இந்தியாவையும் வந்து தனக்கு சொந்தமாகணும்னு நினைச்சவங்க வந்து எப்படி வந்து அந்த நிலத்தை கெடுக்க பார்த்துருப்பாங்க. அவரோட கூற்றுப்படி சொல்றேன். இந்தியாவை கைப்பற்றணும்னு நினைச்சவங்க எப்படி அந்த நிலத்தை கெடுத்துட்டு அவங்களுக்கு அது பாதிப்பு தானே, எப்படி பண்ணியிருப்பாங்க? அது ஒரு லாஜிக் அவர் சொல்றதுல இடிக்குது. இன்னொன்று, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வேற, ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வேற, இங்கிலீஷ் மிஷினரிமார்கள் வேற, கிறிஸ்தவ மிஷினரிகள் வேறன்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று, அவர் சொல்றதுல எந்த ரெஃபரன்ஸுமே வந்து எந்த புக்லேருந்து எடுத்தாரு, எந்த விளக்காரன், எந்த குறிப்பிட்ட விளக்காரன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லவே மாட்டார். பொதுவாக பேசுவார். நான் என்ன சொல்றேன், இந்தியா சுதந்திரமாவதுக்கு முன்பாகவே இந்தியா எப்படி அஃபாரஸ்டேஷன் கன்சர்வ் எப்படி பண்ணணும் வில்லியம் கேரி எவ்வளவோ கட்டுரை எழுதியிருக்கிறார். ஃப்ளோரா, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பத்திரிகைகளை வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நடத்தியிருக்காரு. அப்போ எத்தனையோ கட்டுரைகள் வந்து கான்சர்வேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபாரஸ்ட் எப்படி கன்சர்வ் பண்ணணும் வில்லியம் கேரி எத்தனையோ 18ஆம் நூற்றாண்டுல எழுதியிருக்காரு. அப்போ இவர் எங்கே இருந்தார், இயற்கை விவசாயி? இவர் நம்மாழ்வார் எங்கே இருந்தார்? அதனால நான் என்ன சொல்றேன், அதே மாதிரி நாமன் போலாக்ன்றத கிரீன் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவோம், வரலாறு சொல்லுது. நாமன் போலாக் யாரு? அவர் ஒரு கிறிஸ்தவர். வில்லியம் கேரி கிறிஸ்தவர். ஒரு ஃபைபர் எப்படி டென்னிஸ் பர்கிட்டுங்கிறவர் ஃபைபர் எவ்வளோ முக்கியன்றது ஒரு கிறிஸ்தவராக இருந்து எப்படி அதை டிஸ்கவர் பண்ணாருன்னு நான் சொன்னேன். ஏற்கனவே போட்ட வீடியோஸ்கள் அது ஒன்று சொல்லியிருக்கேன். பல டிஸ்கவரிஸ், இன்வென்ஷன்ஸில் கிறிஸ்தவங்களுடைய பங்கு எவ்வளவு பங்காற்றிருக்காங்க அப்படின்றது. அப்போது வரலாறு தெரியாத ஒரு சந்ததிக்கு வரலாற்றை திரிச்சு பேசுறது, ஹிஸ்டாரிக்கல் ரிவிஷனிசம் அப்படின்றது வேற, ஹிஸ்ட்ரின்றது வேற. இந்த ரைட் சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரின்றது யார் யார் படிச்சிருக்கா, எந்தெந்த ரெஃபரன்ஸ் வந்து அவர் எடுத்தாரு, எந்தெந்த வெள்ளக்காரங்க அப்படி பண்ணாங்க, இங்கிலீஷ்காரங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வந்து யார் யார் கண்டுபிடிச்சாங்க, யார் வந்து அதை மாற்றி யூஸ் பண்ண நினைச்சாங்க, எதுவுமே அவர் சொல்ல மாட்டார். பொதுவாக பேசுவார். நான் என்ன சொல்கிறேன், வில்லியம் கேரி ஆகட்டும், நாமன் போலாக், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சியோட ஃபாதர்னு சொல்லி கிரியேட்டிவ் ஃபார்மிங் பண்ணின நாமன் போலாக் ஆகட்டும், டென்னிஸ் பர்கிட் ஆகட்டும், ஃபைபர் சொன்னது, எட்வர்ட் ஜெனர், நிறைய சொல்லிட்டே போகலாம். கிறிஸ்தவ சயின்டிஸ்ட், இன்வென்டர்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணவங்க. பேராசிட்டமால் எடுத்துங்க. பேராசிட்டமால் வந்து யார்? ஒரு கிறிஸ்தவர் கண்டுபிடிச்சாரு, அமெரிக்கன் கெமிஸ்ட். அவர் பேர் ஹார்மன் மாஸ் அப்படிங்கிறவர். அவரு பேராசிட்டமால் இன்னைக்கு வந்து ஃபீவருக்கு, தலைவலியோ ஃபீவரோ வந்து முக்கியமாக ஃபீவராக இருக்கிறதுக்கு போடக்கூடிய ஒரு உலகம் முழுசும் நம்பி போடக்கூடிய ஒரு மாத்திரையாக இருக்குது, மருந்து, மாடர்ன் மெடிசனில். அது யார் கண்டுபிடிச்சா? அது கிறிஸ்தவர். இப்போது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இமேஜ் ஆஃப் காட்ல அதாவது படைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், அப்போ கிறிஸ்தவர்களுடைய இப்போ உன்னை போல பிறனை நேசின்ற அடிப்படையில் தத்துவத்தில் வந்தவங்க தானே அந்த தத்துவத்தின்படி அநேக இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. சைக்கிள், பஸ் டிரான்ஸ்போர்ட், அதெல்லாம் ஒவ்வொன்றா நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் வீடியோஸில். அப்போது 19 ஒரு குற்றச்சாட்டு அவங்க வந்து மக்கள் வந்து வைக்கக்கூடாது. அது எந்த பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், சோஷியல் மீடியமாக இருக்கலாம், எந்த சோஷியல் மீடியாலையும் அப்படியே 19 பேசிட்டு போகிறதில்ல. ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கணும். இப்போது சீமான் பேசுகிறதாகட்டும், பல பேர் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் எதுவுமே ஹிஸ்ட்ரி தெரியாமலே பேசுகிறார். யூதர்கள் மட்டும் தான் போப்பாக்குவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எதுவுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸு, அது ஒரு பிரைமரி சோர்ஸ் வந்து எடுத்ததாக அவங்க ரெஃபரே பண்ணுறதில்ல. சும்மா 19 பேசிட்டு போகிறது. அப்போது யார் நம்புறா, அதெல்லாம் யார் ரிசர்ச் பண்ணுறா, யார் உண்மையான வரலாறு படிக்கிறா அப்படின்றத கவனித்து பார்க்கணும். அப்போது கிறிஸ்தவ வரலாறுங்கிறது மிக மிக ஹிஸ்ட்ரியை ஷேப் பண்ணதில், வடிவமைத்ததில், ஹிஸ்டாரிக்கல் நேரட்டிவ், நடந்த விஷயங்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்தவ வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம்.